ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஈஸியான ஒரு பிஸ்தா பர்ஃபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் எடுத்துக்கிறேன். இது காய்ச்சின பால். இப்போ பாதாம் பருப்பை தோல் உரிச்சு வச்சிருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா இலக்கி விட்டோம்னா சுகரெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். சுகரில் அழுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சமாக பால் விட்டு அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கம்பி பதம் வருது. இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த இந்த பிஸ்தா பவுடரை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு ஈஸியான தீபாவளி ஸ்வீட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப கிரேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன். அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நெய் அதிகமாக தேவை இருக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எளிதாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். கைவிடாமல் 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று திரண்டு இந்த மாதிரி சுருள ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு எல்லாத்தையும் சமப்படுத்துகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். நமக்கு நிமிஷமாக இந்த பிஸ்தா பர்பி தயாராகிடும். இப்போது நான் மேலால் பாதாமையும் பிஸ்தாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ரூட்டில் பண்ணுற ஸ்வீட் இது. கடையிலலாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இது நம்ம இப்போ வீட்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. டைமும் நிறைய எடுக்காது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பிஸ்தா பர்ஃபி தயாராகிடுச்சு. ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஆறின பிறகு நமக்கு அழகான ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி சுவையான பிஸ்தா பர்ஃபி நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.